Hi friends, welcome to our channel How to Finally. நீங்கள் இன்னுமே நம்ம சேனலில் போகிற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்தியன் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும். நீங்கள் இந்தியன் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்து நீங்கள் வேற ஒருவருக்கு ஒரு செக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த செக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது 2 lakhs and above நீங்கள் செக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கு நீங்கள் பாசிட்டிவ் பே சிஸ்டம் அப்படிங்கிறது ஆன்லைனில் நீங்கள் பதிவு பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணணும். அந்த செக்குக்கு ஆன்லைன் மூலமாக நம்ம எப்படி பண்ணுறது, இந்த பாசிட்டிவ் பே சிஸ்டம் அப்படிங்கிறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதற்கு நீங்கள் இந்தியன் பேங்க்கினுடைய இந்த பாசிட்டிவ் பே சிஸ்டம் பேஜுக்கு வந்துக்கோங்க. இதனுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதை வச்சு நீங்கள் கிளிக் பண்ணி இந்த பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் வந்திருக்கும். இதில் தாங்க நீங்கள் உங்களுடைய செக்கு உண்டான பாசிட்டிவ் பே சிஸ்டம் நீங்க கொடுக்கணும். இதுல என்னென்ன டீடைல்ஸ் நீங்க கொடுக்கணும், செக் டீடைல்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு கீழே கொடுத்துருக்க கேப்சாவை கொடுத்து கெட் ஓடிபி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொடுத்துருங்க. உங்களுடைய அக்கௌண்ட்ல ரெஜிஸ்டர் ஆன மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, அதற்கு அடுத்து நீங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா செக் நம்பர் வந்து 6 டிஜிட் இருக்கும். அந்த செக் நம்பர் நீங்க கொடுக்கணும். பாருங்க கீழே இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் 6 டிஜிட் அதுதான் செக் நம்பர். அதை நீங்க கொடுத்துடணும். கொடுத்துட்டு இஷ்யூ டேட், இந்த செக்ல நீங்க என்ன டேட் போட்டிருக்கீங்களோ அந்த டேட்டை இங்க கொடுத்துடணும். கொடுத்துட்டு அமௌண்ட் அந்த செக்ல எவ்வளவு மென்ஷன் பண்ணிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் இங்க கொடுத்துட்டு ட்ரான் கோட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ட்ரான் கோட் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, கடைசியா ஒரு 2 டிஜிட் இருக்கும், அதான் ட்ரான் கோட். அதை இங்க கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பேயி நேம் கரெக்டா கொடுத்துட்டு எம்ஐசிஆர் கோட் இந்த மிடில் இருக்கும், அதான் எம்ஐசிஆர் கோட். அதையும் கொடுத்து ஜஸ்ட் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பாசிட்டிவ் பே சிஸ்டம் ரெஜிஸ்டர் ஆகிரும். ஒன்ஸ் இது ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் நீங்க செக் கலெக்ஷனாக இருக்கட்டும், டிரான்ஸ்ஃபராக இருக்கட்டும், 2 lakhs and above நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா வெரி ஸ்மூத்லி ப்ராசஸாக உங்களுக்கு அந்த செக்கு கலெக்ஷன் ஆகிரும். எந்தவித ரிஜெக்ஷனுமே இல்லாமல் உங்களுடைய செக்கு பாஸ் ஆகிரும். எல்லாமே கரெக்டாக இருந்தா இப்படி தாங்க நீங்கள் இந்தியன் பேங்க்ல பாசிட்டிவ் பே சிஸ்டம் கொடுக்கறதுக்கு உண்டான வழிமுறை. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் ஏதோ குரூப்ஸ் வச்சுருந்தாலும் அந்த குரூப்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.